Hi friends, இன்னைக்கு பாருங்க என்ன மட்டன் இருக்கு சிக்கன் இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லட்டா? சொல்லு. சீக்ரெட்டா என்ன செய்ய போறேன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது மேஜிக்கல் மசாலா மேஜிக்கல் கரம் மசாலா. இது நல்லா செம்ம டேஸ்டா வரும். நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கல்ல பாய் வீட்டு பிரியாணி தூத்துக்குடி அந்த மாதிரி டேஸ்ட் வரும். அப்புறம் சிக்கன் 2 லெக் பீஸ் இருக்கு 65 இருக்கு. ஒரு மட்டன் வேக வச்சோம். மட்டன் வேக ரொம்ப நேரம் வேகன்னு சொல்லிட்டீங்க. மட்டன் நல்லா கறி ரொம்ப பெரிய பீஸா இருக்கு. என்ன யாரோட சேலஞ்ச் பண்ண போறீங்க? யாரோட? என்னோட தான் பண்ணிடாதீங்கடா செஞ்சு. நான் இப்பதான் கொஞ்சம் சாப்பாடு கம்மி பண்ணிருக்கேன். முன்னாடி சுத்தமாக சாப்பிட மாட்டேன். அப்புறம் சாப்பிட்டு இப்போ மறுபடியும் கம்மி பண்ண போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரவா போட்டுறதா? அப்படியே போடும். அது பிரியாணிக்கு தானே. அது அப்படியே அதில் ஃபுல்லாக இதுவாகணும். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சின்னதாக பிரிஞ்சி லீஃபு 2 பட்டை அன்னாச்சிப்பூ அப்புறம் கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு உப்பு. ஆமாம் நல்லாவே ஞாபகப்படுத்துறீங்க. உப்பு கொஞ்சம் அரிசி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அப்படி குக்கரோட மூடி கொடுத்துட வேண்டியதானே? முடிஞ்சு அடுப்பு வைக்காம எல்லாத்தையும் போட்டாச்சு. இல்லை இது வந்து அந்த மட்டன் அந்த மசாலா சாரை இல்லாட்டினா அது கொஞ்சம் அப்படியே இருக்கும் அந்த ஃப்ளேவர். நான் டெய்லி குக்கர் மூடுறதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாருனால தெரியும் அவனால ஒரு ஹேண்டில் போட மாட்டேங்க. அது போகும்போது சொல்ல மாட்டேங்கிறீங்க கடைக்கு போகும்போது. லைட் இருக்காங்க லைட் இன்னும் வாங்கிக்கல. பரவாயில்ல அது ஓடுதுல ஓடுற வச்சு ஓட்ட முடியாது. நினச்சிட்டு அது அப்படி இருந்து நீங்கள் வாங்கி தரல. அப்போ அந்த பொருள் என்ன சொல்கிறது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணீங்கன்னா நான் வாங்கி தரேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. இது வந்து தம் ஸ்டைல் கேஸ்லி தம் பண்ணுற மாதிரி. ஒன்றும் சிகரெட்டுங்கிற இல்லைன்னா தம்முங்கிற தம் பிரியாணி தெரியாதா உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பிரியாணி மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியும். ஏதாவது சொன்னால் அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்க. பாருங்க அது ஒரு நாளைக்கு எதையாவது அது பிரியாணியில் போட்டு கொடுக்க போகிறேன் தெரியாமல் சாப்பிட போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அது கூட சீக்கிரம் நடந்தும் வயசு இல்லைப்பா ஆதி பப்ளிக் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நம்ம ரேஞ்சர் கிடையாது. இன்னும் தண்ணி வத்தல கடல் எண்ணெய் விசில் வந்துச்சு மட்டனுக்கு. மட்டன் பிரியாணி டேஸ்டி பிரியாணி. நீ தேவை சிக்கனமும் தேவை சிக்கனமும் தேவை. அது பட்டை இலக்கா ஏலா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இலையை போட்டுக்கோங்க. மசாலா ஸ்டார்டிங்லேயே போட்டோம். ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா இதான் எவ்வளவு வேணுங்க. இது போல் அடுத்து மட்டன் பிரியாணி. ரைட்டு. வெங்காயம் 2 பச்சை மிளகாய். இது வந்து ஒரு கலர் வரும் தெரியுமா? மட்டனுமா தக்காளி அப்படியா போட்டு போட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் குழம்பு. சிக்கனா சிக்கன் 65 எடுக்கவே இல்லைல்ல. 65 வாடிக்கா என்ன இது 65. நானும் அப்படியே டேஸ்ட் பார்ப்பேன்ல. டேஸ்ட் பார்க்கலாம் சாப்பிட்டதே கூடாது சொல்லி மாட்டோம். ஒன்று டேஸ்ட் பார்க்கணும்ல. என்ன சொல்றீங்க?
நெக்ஸ்ட் சால்ட் போடுங்க. சொல்லுப்பா. நெக்ஸ்ட் அரிசியா? ஆமா அரிசி போடுங்க. நான் ஹேண்டிலுக்கு ஞாபகத்துல இப்படி பிடிக்க போறேன். கையில சுட்டுட்டு போயிடாம சுட்டா நான் படுக்க உட்காந்துட்டு கை ஆற வரைக்கும் நீங்களே சமைச்சு போடுங்க. வேற வழி எப்படி சமைச்சாலும் சாப்பிட்டு ஆகுது. நான் டேஸ்டா சமைச்சு கொடுத்துடலாம். நம்ம நீங்களும் டேஸ்டா சமைச்சு என்ன சொல்றீங்க? இந்த பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். நான் சொல்லித்தரேன். வாட்டர் இது தேங்காய் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் 2 பிரியாணி செய்கிறேன். டைம் இல்லை, நேரம் இல்லை. இது என்னாச்சு? இது சரி போட்டு 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 கையில் சுட்டுக்கிறாரு. சுட்டு விட நீங்கள் தான் வைக்கணும். அடுத்து இதுக்கு ரெடி பண்ணிக்கோமா? சிட்டு கையா கொஞ்சம் விழுது. நான் விழுதோன்னு நினைச்சேன். விழுதுன்னா அந்த ஆரம்பத்தில் இருக்கு அதுவா? அந்த மாதிரி 65 மிளகாய் தூள். அது 65 மசாலா போடலையா? நீ போடு போடு. அதுல மிளகா தூள் அதில் ஆட் ஆகிருக்குண்ணே காரம்லாம். 65 மசாலா அதிகமாக ஆட் பண்ணும். இது டேஸ்ட்டுக்காக தானே. உப்பு போடணும். எங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீ நினைக்க ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மாதிரி சொல்ல மாட்டீங்க. சொல்லுவோம் பொறுமையாக சொல்லுவோம். அது அந்த டோன் கரெக்டாக சொல்லுங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. டெய்லி சாப்பிடுவீங்க, ஒரு நாள் கூட நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கு சொல்லுவோம்ல. பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். ரெஸ்டாரண்ட் இந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளேயே இல்லைல்ல. உப்பு போட்டு தயிர் இருக்கு லெமன், அதுதான் தயிர் போட்டல. ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். லெமன் போட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணலாம். தயிர் போட்டு முட்டை ஆட் பண்ணலாம். தயிர் போட்டு முட்டை சேர்க்கலாமா? சேர்க்கலாம். போல தயிர் கம்மியாக ஆட் பண்ணலாம். இந்த கான்ஃபிளவர் மாவு மட்டும் போடல. இது ஒரு கடைசியாக நம்ம போட்டுருவோம். அப்படியே ஃப்ரிட்ஜு எத்தனை பீஸ்? 1 2 3 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? பண்ணு 2 பாத்திரத்தை கழுவி வச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கறி வேறு ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. நீங்கள் இந்த கறி இல்லையா? விசில் வேறு கணக்கே பண்ணல. 10 தான் எனக்கு தெரிஞ்சு அதிகம்னு நினைக்கிறேன். இடையில இன்னும் ஒரு 5 விசில் வைக்கணும். என்னன்னு இந்த பிரியாணி ரெடி. அந்த பிரியாணி ரெடியாக தான் எப்போ தெரியல. அது இதே மசாலா சேர்க்கணுமா? அது வந்து குக்கர் தான். போட்டு மூடிட்டு வேண்டியது. பேசாமல் என்ன பண்ணலாம்? இருக்கிற வெங்காயம் தக்காளி கரம் மசாலா மட்டும் போட்டு மூடி அரிசியும் போட்டு மூடிட்டோன்னா பிரியாணி நம்ம வச்சுக்கணும். பிரியாணி ஆமாம். எதுக்கு தம்முக்க அங்கே நம்ம வந்து நெருப்பாளி வச்சு தம்மாக்கிறோம்ல. கேஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா பாருங்க. இப்போ தோசைக்கல் சூடு ஏற்றி வச்சா அந்த பக்கம் நான் தோசைக்கல் சூடு பண்ணுறேன். கீழே இருக்கு. இப்போ அந்த தோசைக்கல் சூடாயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இதோ தெரியுதா? தண்ணி ஒரு தடவை கரெக்டாக இருக்குல்ல. இந்த இப்போ கொதி வருது. கீழே வந்து மேலே நெருப்பு வருதா? நெருப்பு வராது, அந்த ஹீட் மட்டும் வரும். இப்போ இதனால அடியில் உட்காராது. அப்படியே மூடிட்டு பிடிச்சி வச்சு தண்ணி இருக்கா தூக்கி வெயிட் வை. அவ்வளோதான். சுடுதண்ணி வைக்கக்கூடாதா? நான் சுடுதண்ணி வைக்கணும்னு நினச்சேன். இல்லை அது இப்போ நம்ம பொறிக்கிறோம்.
65 மட்டன் கிராம்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அதில் சிக்கன் 65 போச்சு வச்சுட்டு அது வாண்டை வச்சு சாப்பிட்டு கொடுத்துருவோம் சிக்கன் பிரியாணி. சொப்பு சாம்பார் எனக்கு பிடிச்ச சாம்பார். அடையுமே யாருக்காது கான்ஃபிளவர் போட்டு கட்டிட்டேன். என்ன காம்பினேஷன் மதி சும்மா இருங்கம்மா. என்னென்ன அது ஒன்று கற்றுருக்கீங்க. அடுத்து என்ன ஊற்றி அதை என்ன ஊற்றிட்டியா? அடுத்த நெய் ஊற்றையா? நெய் ஊற்றலாம். நெய்யா? பட்டை கிராம்பு ஏலக்காய் போடல. ஏலக்காய் காலியாக போச்சு. சரி இருக்கிறத வச்சு பண்ணிட வேண்டியது முடிஞ்சு. அது கரம் மசாலா போட்டேன்ல இருக்கிற புதினா எல்லாத்தையும் அதில் போட்டுலாம். அவ்வளோ புதினா ஸ்பெஷல் மசாலா மிச்சம் வச்சுருக்கேன் தேவைப்படும் இதெல்லாம். அதுக்கப்புறம் மசாலா கறிக்கணும். அதுக்குள்ளே வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுருக்கோம். இப்போ தூம் தட்டா அப்படியே வலிச்சு போயிருக்க எல்லாத்தையும் இருக்கும். இப்பெல்லாம் சீக்கிரம் சமைச்சிடுங்க. என்ன 15 நிமிஷம் முடிஞ்சு போனால் 1/2 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். 3/4 மணி நேரத்தில் 3 சமையல் முடிஞ்சிடும். மீன் பிடிக்கலாம், மட்டன் பிடிக்கிறாங்க. பக்கத்துக்கு அடுப்பில் ஊற்ற போகுது. ஏன் அது அழிவு எப்போ நம்ம போடுறது என்னைக்கு நெய் எது சூடாக பார்க்கணும். தயிர் இது மல்லித்தலை மல்லித்தலை மரத்தில் இருக்கு. என்ன வர்ற எவ்வளோ டேஸ்ட் இந்த வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே நல்லா ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. அதான் இதுக்கு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க, இதுக்கு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. இது இந்த மட்டன் வேவிச்சு தண்ணி அலங்காட்டி உப்பு இந்த டம்ளர் இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிப்போம். இருப்பா வாரேன். எடுத்துருவோமா? எடுத்துக்கோ. பீஸ் எடுத்துன்னு பாத்திரத்தை பிடிச்சி கீழே வந்துருக்குறாங்க. இரு வரேன். சிக்கன் ரெடி. சிக்கன் பிரியாணி. எங்கப்பா கேட்டவங்க 2 பேரும்? இருங்க. இந்த இருக்கு. எடுத்துப்பா. எடுத்துங்க. எட்டல. அதுக்கு சிக்கன் சைஸே இல்ல. இந்த மாறா அவளுக்கு பெரிய தட்டா வேணுமா? பெரிய தட்டு மேலே வச்சு கொடு. பெரிய பீஸா வேணும். இதுதான் என்னன்றது. சாப்பிடு உட்கார சாப்பிடுங்க. சூடா பார்த்து ஜெகரஞ்சுக்கா நமக்குள்ள பீஸ் போச்சே அப்படின்னு உப்பு போடணும். பார்க்கவே உப்பு போடணும்னா உப்பு போட்டனே கனவு வச்சுருந்தீங்களா? ஓகேயா? கரெக்டாக பேசு. வேலை முடிஞ்சு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். டைட்டாக இருக்கா என்ன?
அது அந்த ப்ரெஷர் அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன். மறுபடியும் ஒரு லாப் ஆயிடுச்சு. ரெடி. அது இது ஒரு கீழே போட்டுருக்கோம். அது அப்படியே ஒரு கிளறி விட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா அடியிலே அப்படி செட்டில் ஆகிடும். அடியில் இருக்கா பிரியாணி அதுங்க பீஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சுட சுட எலும்பு வந்து விழுகுது. நான் எதிர்பார்க்கலப்பா. அதுவா வந்துச்சு. இங்கதான் இருக்குல்ல இருக்கு. கவனிச்சிங்களா? இது கொஞ்சம் டார்க்காக இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இருக்கு. சிக்கன் 65. சிக்கன் 65. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் 65 45 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுவும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கல, இப்போ தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வாண்டுக்கு சாப்பிட்டுருச்சுங்கன்னா நல்லா வந்துருக்கு. மட்டன் அப்படியே சாஃப்டாக இருக்கும். சிக்கனை சாப்பிட விட்றாரு, சாப்பிடக்கூடாது. சரி ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடுங்க அளவு. என்னங்க சரி சாப்பிடுங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனி வீடியோவும் போஸ்ட் போடுறேன். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய் பாய். see you. இன்னைக்கு சூப்பராக வந்துருக்கு. எல்லாமே சாப்பிட போகிறோம். லஞ்ச் ரெடி.